தெலங்கானாவில் அரசு கடும் நிதி நெருக்கடியில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் இனி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது தாமதமாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. தெலங்கானாவில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன் தெலங்கானா சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடியது. வரும் 28 கூட்டத்தொடரை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தேர்தலின் போது காங்கிரஸ் அறிவித்த வருவாய் திட்டமிடல் இல்லாத இலவச திட்டங்களால் மாநில அரசு கடன் சுமையில் சிக்கியுள்ளது. இதனால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் நிதிநிலை மோசமடைந்து வருவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வந்தன. இந்நிலையில் தெலங்கானா அரசு 7 லட்சம் கோடி கடன் சுமையால் தற்போது கடும் நிதி நெருக்கடியில் உள்ளது என்றும் ஒவ்வொரு மாதமும் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் சம்பளம் வழங்குவதில் மிகவும் சிரமம் ஏற்படுகிறது என முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் தாமதம் ஏற்படும் என்றும் நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டு அகவிலைப்படி உள்ளிட்ட இதர சலுகைகள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தேவையற்ற செலவினங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.